ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷில்ஃபி க்ரோஷெட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இது போல் ஒரு மல்டிபர்பஸ் பவுச் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கலாம். பாருங்கள். ஒரு நாட் பண்ணிக்கலாம். பன்னெண்டு செயின். ரெண்டு செயினை விட்டுட்டு மூணாவது செயின் கேப்பில் டபுள் க்ராஷெட் 3 தடவை ஒரே செயின் கேப்பில் பண்ணணும். நெக்ஸ்ட் வர 8 செயினில் ஒரு செயின் கேப்லேயும் ஒரு டபுள் க்ராஷெட் பண்ணணும். அந்த கடைசி செயினில் 6 டபுள் க்ரோஷே பண்ணணும். மூணு டபுள் க்ரோஷே பண்ணதும் அந்த பேக்கில் இருக்கிற அந்த த்ரெட்டை டைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வர 8 செயின் கேப்பில் ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் பண்ணணும். அந்த கடைசி செயினில் திரும்ப 3 டபுள் க்ரோஷே பண்ணி ஸ்லிப் நாட் பண்ணிடணும். ரெண்டு செயின் உயரத்துக்காக போட்டுட்டு அதே செயின்ஸ் கேப்பில் 2 டபுள் க்ராஷெட் பண்ணணும். அடுத்து வர 2 செயின்லேயும் ஒரு செயின் கேப்பில் 2 டபுள் க்ரோஷே.
நெக்ஸ்ட்டு வர 8 செயின் கேப்லேயும் ஒன்று ஒன்றுத்தில் ஒரு டபுள் க்ரோஷெட். நெக்ஸ்ட்டு வர 6 செயின் கேப்பில் ஒன்று ஒன்றுத்துலேயும் 2 டபுள் க்ரோஷெட். அடுத்து வர 8 செயினில் ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒரு டபுள் க்ரோஷெட். நெக்ஸ்ட்டு வர 3 செயின் கேப்பில் ஒன்று ஒன்றுத்துலேயும் 2 டபுள் க்ரோஷெட் பண்ணி ஸ்லிப் நாட் பண்ணிடணும். அடுத்து 2 செயின் வர 4 செயின் கேப்பில் ஒன்று ஒன்றுத்துலேயும் 2 டபுள் க்ரோஷெட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வர 12 செயின் கேப்பில் ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் பண்ணணும். இப்போது அடுத்து வர 8 செயின் கேப்பில் ஒன்று ஒன்றுத்துலேயும் 2 டபுள் க்ரோஷெட் பண்ணணும். அடுத்து வர 12 செயின் கேப்பில் ஒரு டபுள் க்ரோஷெட் பண்ணணும். அடுத்து வர 4 செயினில் ஒரு செயின் கேப்லேயே 2 டபுள் க்ரோஷெட் பண்ணணும். எப்பயும் சொல்கிறது தான் 1 2 3 பாருங்கள். ஸ்லிப் நாட்டு, இது போல் 2 பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
ஒன்றுத்தில் நம்ம இன்னொரு கலர் நூல் போட்டு இப்போது ட்விஸ்டட் சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு கலர் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 4 4 8ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த முதல் இதில் டபுள் க்ரோஷெட்டு 2 போட்டிருக்கோம்ல, அந்த முதல் செயின் கேப்பில் ஒரு செயின். பாருங்கள், பின்னாடி நாட்டெல்லாம் பண்ணலை, இதை அப்படியே வச்சு செய்ய போகிறேன், அவ்வளோதான். இப்படி திருப்பி பிடிச்சிட்டே செஞ்சால் அதிலே சொருவிடலாம், அதுக்காக தான். இப்போது ஒரு செயின் போட்டிருக்கேன். இந்த அதே செயினில் எப்பயுமே ஒர்க் பண்ணும்போது அதே செயினில் தான் செய்யணும். பாருங்கள், சிங்கிள் க்ரோஷெட்டுக்கு இப்படி உள்ளே விடுவோம், விட்டு இப்படி வெளியில் எடுக்கணும். இப்போது நல்லா இப்படி எடுத்துக்கிட்டு ஒரு சுற்றிட்டு நூலை வெளியில் எடுக்கணும். ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு சுற்றிக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் இது கொஞ்சம் அப்படி நீட்டி விட்டு எடுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த 2 போட்டிருக்க இந்த செயின் கேப்பில் பண்ண சொன்னேன். இங்கே பாருங்கள், இந்த சென்டர் இது வந்துருச்சு, தொடங்கின இடம். இப்போது இதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 செயின் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஜாயின் பண்ண இடத்த விட்டுட்டு பக்கத்தில் திரும்பவும் சிங்கிள் க்ரோஷெட். அதே போல் தான் செய்யணும். இது ஒரு சின்ன கேப்பு, இது வழியாக நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், அதுக்காக தான். இப்போ இந்த இது வரைக்கும் முடிக்கணும். பாருங்கள், இந்த 4ல் இது வரைக்கும் முடிக்கணும். அப்புறம் ஜாயின் பண்ணணும், அதை வச்சு இந்த கடைசி வரைக்கும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதனுடைய அதே பகுதி மேலே ஜாயின் பண்ண அதே பகுதி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக எந்த பகுதி வருதுன்னு பாருங்கள். இதுதான் கடைசியாக 2 போட்டிருக்கோம். ரெண்டு போட்ட பகுதி, இந்த பகுதியை இந்த செயின் கேப் தான். முதல்ல இந்த செயின் கேப்பில் விட்டுக்கோங்க. நூலெல்லாம் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துங்க, அப்படியே இந்த செயின் கேப்பில் விட்டுடுங்க. பாருங்கள், விட்டுட்டு நார்மலாக எடுக்கிறது தான். எடுத்துட்டு இப்போ ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் கவனமாக மட்டும் எடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இதே போல் பக்கத்தில் கரெக்டாக பக்கத்து செயினில் விடுறோமா பின்னாடி உள்ள பகுதியிலையும் அப்படின்னு பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்படியே ஃபுல்லாக இந்த
பகுதி கடைசி பகுதி வர வரைக்கும் போட்டு முடிக்கணும். இந்த கடைசி வரைக்கும் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பிக்கணும். பாருங்கள், இதுக்குள்ளே விட்டு இன்னொரு விதமான ட்விஸ்டட் சிங்கிள் க்ராஷெட். இங்கே ட்விஸ்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம ரிவர்ஸில் பண்ணுறனால அதுவே ட்விஸ்ட் ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இந்த ஜாயிண்ட் ரிங் வந்துருச்சு. இப்போது இந்த இடத்த நம்ம விட்டுட்டு போட போகிறோம். அதுக்கு முன்னே ஒரு இந்த ஹேண்டிலுக்காக ஒரு 40 செயின் போட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற நூலை பொறுத்து அந்த செயினுடைய அளவு நீங்கள் மாற்றிக்கலாம். ஒருவேளை மெல்லிஸ் நூலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50 தேவைப்படலாம். கொஞ்சம் மொத்தமான நூலுன்னா 40 போதும். அந்த செயின் போடுறது மட்டும் உங்கள் ஆப்ஷனுக்கு விட்டுறேன். எனக்கு இது பெருசாக இருக்கனால நான் 40 தான் போட போகிறேன். அப்படியே செயின் போட வேண்டியதான். நான் 40 செயின் போட்டுட்டேன். இப்போ இப்படி நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நேராக செயின் எல்லாம் வரணும். அப்படியே வச்சு அடுத்த செயின், இந்த ஒரு செயினை விட்டுட்டு அடுத்த செயின் கேப். அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். இப்போது இங்கே பாருங்கள், இதோட முடிச்சிருக்கோம். இதில் பின்னிட்டுருக்கோம். இதில் தொடங்கி இப்போ இதில் முடிச்சிருக்கோம். கட் பண்ணிவிட்டு இந்த பாகம் திருப்பிக்கிட்டு உள்ளே இந்த செயினில் 2 செயின்லேயும் விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு. லாக் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே சொருகிட வேண்டியது தான். உங்கள்கிட்ட அந்த பெரிய காது உள்ள ஊசி இருக்குது அப்படின்னா அதில் செய்யுங்க. இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றதுக்காக தான் நான் நீடில்லையே எப்பயுமே பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. பாருங்கள், இப்படி எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிட்டு சொருகி விட்டுடுங்க எல்லாத்தையும். இந்த இதுக்குள்ளேயே கூட இப்படியே கூட விட்டு சொருகிடலாம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் குரோஷா ஊசியிலே நான் செஞ்சு காமிக்கிறேன்.
உங்கள்கிட்ட இந்த நீடில் இருந்தால் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இன்றைக்கி இப்படி ஒரு அழகான பவுச்சு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா ஆல் வரும். ஆல் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.